ஸ்ட்ரெயிட்டாக கோடுக்கு போகலாம். ஸோ நியூ ஃபைல், எப்போவுமே நான் கோடை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கல, Ctrl+S கொடுத்து ஏதாவது ஒரு நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். test.py சேவ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் தென் இப்போது ஒரு யூஸரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வேரியபிள் பற்றி பார்த்தாச்சு, டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஒரு யூஸரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதாவது யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம யூஸரை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது எப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். நேம்ன்றது ஒரு வேரியபிள் நேம். அண்ட் வேரியபிள் நேம்ஸ் பற்றி சொல்லணுன்னா, வேரியபிள்ன்றது ஒரு பாக்ஸ்ன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ன்றது சொன்னேன். அது எந்த மாதிரிலாம் நம்ம நேம் பண்ணோன்னா, இருங்க, ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். 10ன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏ. இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது இன்டீஜர் கிளாஸ் இன்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. அண்ட் அகெயின் நான் வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் எப்படிலாம் நம்ம இது பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பரோட வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா நமக்கு இன்வாலிட் சின்டாக்ஸ்னு காட்டுது. ஸோ நம்ம வேரியபிள் நம்பரோட ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதனால தான் இன்வாலிட் சின்டாக்ஸ் காட்டுது. நம்ம வேரியபிள் நம்பரோட ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் Ctrl+F5 கொடுக்குறேன். அகெயின் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில். ஸோ நம்பர் பின்னாடி இருக்கலாமா, A1 சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். படம் பேர் இல்லையா, நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். இந்த எரர் எது காட்டுதுன்னா, பிகாஸ் நான் இங்கே A1 கொடுத்துட்டு இங்கே பிரிண்டில் டைப் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். டைப் ஆஃப் ஏன்னு ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு காட்டுது. இங்கே A1 கொடுத்துட்டு இப்போ நான் ரன் கொடுத்தா ஓகே. அப்போனா நம்ம வேரியபிள் பின்னாடி நம்பர் வச்சுக்கலாம். ஸோ வேரியபிள் பின்னாடி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சுக்கலாமா? நோ, முடியாது. இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ வேரியபிள் பின்னாடி ஸ்பெஷல் கேரக்டர், வேரியபிளில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. வேரியபிளில் நம்பர்ஸ் இருக்கலாம், பட் வேரியபிள் முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்டிங் நம்பராக இருக்கக்கூடாது. அண்ட் இன்கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். A_B சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு F5. நம்மளுக்கு இப்போ அதோட கிளாஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ குட் இப்போதைக்கு. அண்ட் வேரியபிள் நேம் என்ன வேணால் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வேரியபிள் நேம் மீனிங்ஃபுல்லாக வைப்பாங்க நிறைய பேர். உங்களுக்கு வேணால் மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம், மீனிங்ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் இங்கே ஒருத்தர் யூஸரோட நேமை நான் இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ அதுக்கான அதை இன்புட்டை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் நேம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். பிகாஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக. உங்கள் இஷ்டம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இருக்காததெல்லாம். தென் நான் இப்போ ஒரு இன்புட் வாங்குகிறேன். இன்புட் வாங்குறதுக்கு இன்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்புட் ஸ்டேட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்ததில்ல. சிமிலர்லி யூஸர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கணுன்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். யூஸர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, என்டர் யுவர் நேம்னு கேட்குறேன். பிகாஸ் நான் நேமை இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அண்ட் தென் வாங்கின இன்புட்டை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறக்கலாம், நேம்ன்றது வேரியபிளை, அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் நேம் அண்ட் F5 ரன் பண்ணால் என்ட்ரு நேம் கேட்குது. நான் ஒரு இன்புட் தரேன். இன்புட் தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். தென் நான் என்டர் பண்ண நேம் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே ப்ரோக்ராமில் போட்டது அப்படியே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, என்டர் என் நேம்னு சொல்லிட்டு இன்புட்டில் கேட்க சொல்லியிருக்கேன். அதேமாதிரி கேட்டிருக்கு. நான் என் நேம் என்டர் பண்ணோன்னே நான் என்டர் பண்ணது இந்த நேம்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது அந்த நேம் பிரிண்ட் ஆகுது, ரிச்சர்டுன்ற நேம் பிரிண்ட் ஆகுது. ஓகே, தென் இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணோன்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக 2 விஷயம் பண்ணலாம். ஒரு வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் வேறு ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை நம்ம வெல்கம் பண்ணுறோன்னா, வெல்கம் ஆர் ஹலோ கமா போட்டு நேம். இப்போ என்ன ஆகும்னா, ஹலோன்ற இந்த இது பிரிண்ட் ஆகும், ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு
பக்கத்தில் என்னோடய நேம் பிரிண்ட் ஆகும். அதாவது இங்கே நான் என்ன நேம் என்டர் பண்ணுறேனோ அது அப்படியே ஹலோ பக்கத்தில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ என்கிட்ட நேம் கேட்குது. நான் ஜஸ்ட் ரிச் இப்போதைக்கு. ஓகே, ஹலோ ரிச். ஸோ ஹலோன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகி அது பக்கத்தில் ஒரு கேப் விட்டு என் நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஐ மீன் நான் என்டர் பண்ண நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது இன்புட் பற்றி கற்றுருக்கீங்க, அண்டு வேரியபிள்ஸ் பற்றி கற்றுருக்கீங்க, அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி கற்றுருக்கீங்க. இப்போ நான் என்டர் பண்ண நேமோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் டைப் ஆஃப் நேம்ன்ற வேரியபிளோட டைப்பை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஐ மீன் நான் என்டர் பண்ணுற இதோட டேட்டா டைப். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா which hello rich and நான் இந்த டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.